தியான சிகிச்சையால் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் பெங்களூர் போய் பார்க்கும்போது கேன்சர் பேஷண்ட் அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களால முடியாது அப்படின்னு சொன்ன பேஷண்ட்ஸை தான் அங்க தியான பீடத்தில் அவங்க கிளீன் பண்ணி அவங்களை காப்பாற்றிருக்காங்க. இதுக்கு முக்கிய ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, சாமியுடைய செக்ரட்டரியே நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல பாலே ஊத்திட்டாங்க, இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி பால் ஊத்துனாங்க. அவரு இங்க வந்திருக்காரு. அவரும் அவருடைய அனுபவத்தை உங்களுடைய முன்னால சொல்ல போறாரு. அது அவர் வேற கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நன்றாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல தியான சக்தி தான் முக்கியம் அப்படிங்கிறது பொறுத்தவரையில சாமியுடைய முக்கிய கோட்பாடு. தியானம் பண்ணீங்கன்னாவே எல்லா நோயும் நம்மளோட காணாம போயிடும் அப்படிங்கிறதுக்கு சாமியினுடைய கருத்து. தியானத்துக்கு தான் இங்க முக்கியம் கொடுக்கப்படுது. அதனாலதான் முதல்ல அம்மாப்பேட்டையில தியான சிகிச்சை முகாம் நடைபெற இருக்குது. இதை பொறுத்தவரை கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அனைவரும் அமைதி காத்து இந்த தியான சிகிச்சை முகாமில் கலந்துபடி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி வரிசையா உங்களை சீரியலா கூப்பிட போறாங்க. அதுக்கு முன்னால ஒரு தியானம் சொல்லி தர போறாங்க. சாமியை ஒரு தியானம் சொல்லி தர போறாங்க. அதை நீங்க அனைவரும் இந்த தியானத்தை கத்துக்கிட்டு வீட்டுல செஞ்சீங்கன்னாவே இந்த நோய்கள் எல்லாம் அத்தனையும் போயிடும். அதோட மட்டும் இல்லாம இந்த தியான சிகிச்சை அதுக்கு அளிக்க இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் அமைதி காட்சிப்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து தியானத்தோட அமைகளுக்கு காரணமானவங்க அம்சாரி அவர்கள் இப்பொழுது அவருடைய அனுபவத்தில் உங்களுடைய நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமுக்திம் சர்வாதீதம் ககனசதுஷ்யம் தத்தமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விபரமஜலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குருதம் நமாமி. என் பேர் தரிசேகர். திருச்செங்கோடு ஸ்பீக்கிங்கில் எம்பியாக இருந்தது. எனக்கு சாமியோட பழக்கம் ஏற்பட்டு இப்போ 1 நாள் ஆச்சு. முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மஞ்சள் காமாட நோய் என்னுடைய லிவர் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய டைஜஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே வந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக போச்சு. பல விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட எதுவுமே சரியாக வரல. என்னுடைய ஜீவன தன்மை ரொம்ப கம்மியாகிட்டே வந்துச்சு. அப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல், வேறு தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். எதுவுமே சரி வராமல் வயிறும் அந்த தொடர்ந்து சாப்பிட்ற மாத்திரைகள்லாம் ரொம்ப முன்னாக போச்சு. அப்போது ரங்கபாஷி மெட்ராஸ் இந்த லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு தான் கடைசியாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்பவும் அவரும் சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, இனி உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 20 டேஸுக்கு நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது, அவ்வளோ தூரம் உடனே மோசமாகிடுச்சுன்னு பண்ணாங்க. அப்போ திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்க ஈரோடு பள்ளிக்கூடத்துக்கு தான் சாமி ஆசிரமம் வச்சுட்டு இருந்தாங்க. என் நண்பர் ஒருத்தர் சாமியை பற்றி சொல்லி அதை கூட்டிகிட்டு போனாங்க. சாமியை பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருந்தேன். சாமியோட கூட நடந்து காரணம் இறங்கி போய் அவரை பார்க்கறது கூட எனக்கு ஃப்ரெண்ட்லாம் இருந்துச்சு. சுவாமிஜி அப்படி சொன்னது என்னை பார்த்தபோது தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி இந்த தியான முறைப்படி நான் உங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறேன் சரியாக சொல்லி எனக்கு சிறிது ஊதி ஒரு பாக்கெட் கொடுத்து எது சாப்பிட்டாலும் அந்த விபூதியை அதை போட்டு சாப்பிட சொன்னார். ஒரு 3 நாளையில் எனக்கு வீடு பசி வந்துருச்சு. ஒரு 10-6 வருஷமாக இல்லாத பசி ஒரு 3 நாள்லேயே எனக்கு திரும்ப வந்துருச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சாமி பார்த்தோம்னா சாமி நமக்கு இந்த இப்போ நம்ம செய்ய போகிற மகாமந்திரம் கண்டிஷன் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மக்கள் அந்த தியானம் செய்ய ஆரம்பிச்சது என் உடனே ரொம்ப நேரம் ஆரம்பிச்சிச்சு. 6 வருஷமாக சாப்பிட முடியாத அவசரமாக அமைக்கிட்டு இருந்ததுனால சாமி கையாலேயே இந்த காரமான சாப்பாடு 4 நாள் சாப்பாடு கொடுத்து நல்ல முழு சாப்பாடே நான் நிம்மதியாக சாப்பிட்ற மாதிரியான நிலைக்கு சாமி ஒரு 6 நாள் 7 நாள் வரல எனக்கு கொண்டு வந்தார். 20 நாள், அதாவது அலோபதி டாக்டர் சொன்னேன் 20 நாளைக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்ன அதே நாளில் எனக்கு
வியாதி கம்ப்ளீட்டாக நல்லா போய் ரொம்ப நார்மலான நிலைக்கு வந்தது நான். அதனால சாமி கூட இதை மேற்கொண்டு தியான முறை பழகணும், இதில் என்ன முன்னேற்கன்னு பார்க்கறதுனால அவர் கூட இருக்க ஆரம்பிச்சு நான். இப்போ அவர் வந்து அது மாதிரி சாமியோடைய செக்ரட்டரியாக அவர் கூட இருந்துட்டு நான். தொடர்ந்து எங்கள் வியாபாரத்தை வந்து இப்போ மாதம் 2 நாள் 3 நாள் கடவுள் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். இது மாதிரி நான் இப்போ கடந்த 18 மாதம் சாப்பிட்டு இருந்தபோது பல டாக்டர்களால் கைவிடப்பட்ட உயிரை போகக்கூடிய ஆபத்தான கேஸ்லாம் சாமி விளையாட்டு போக்கில் தன்னுடைய ஜவ வலிமையினால குணப்படுத்துறது நம்ம நேரில் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதான் சாமி கேட்கும்போது மனிதன் எப்பவுமே ஆனந்தமாக இருக்க முடியும். இந்த நோய் மனநிலை சரியில்லாத போகிறது இது எல்லாமே அவனாகவே பண்ணிக்கிறது தான். இது கொஞ்சம் விழிப்போட ஒரு தியானத்தோட இருந்தால் இந்த உடல் ஆரோக்கியமும் மனதனுடைய துன்பங்களும் வாழ்க்கையுடைய சிக்கல்களும் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிற உணர்வு தான் அவருடைய மெயின் செய்தியா மெசேஜா வச்சிருக்காரு. அதை வந்து இப்போ சொசைட்டி சொன்னதுக்கு தான் இது மாதிரி ஏற்பாடு. இங்க இருக்கிற செயலாளர்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னே அந்த பள்ளிக்காசனத்தில் வந்து பல காரணங்களுக்காக சில பேர் ஆன்ம முன்னேற்றத்துக்கு வந்தாங்க, சில பேர் உடல்நிலை சரிக்காக வந்தாங்க, உடல்நிலைக்காக வந்தாங்க தான். அவங்க ஒரு 3 நாள் அங்கே தங்கியிருந்து சாமியோட பழக்கத்தினால தான் தன்னுடைய குறைகள் எல்லாம் நீங்கி ஒரு ஆனந்தமான தன்மைக்கு வந்து நான் பார்த்தனால அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் இப்போ இந்த கூட்ட ஏற்பாடாக இருக்குது. அதனால சுவாமி எப்படி அதை சொல்றாருன்னா, ஒரு 2 பேரும் செஸ் விளையாடும் போது நாம ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலே அந்த ஒரு பயத்திலேயே சரியா அந்த மூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற தடுமாற்றம் இருக்கிற மாதிரி நாம இப்ப குடும்பத்துல வியாபாரத்துல இந்த சொசைட்டி லைன்ல நார்மல் லைன்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம். சுவாமி சொல்றாரு, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு 2 பேர் இருந்தாரு, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர் அந்த ரைட்டா எப்படி பிளே பண்றதுங்கிறத ஈஸியா கவனிச்சு சொல்ற மாதிரி நான் வந்து இந்த சொசைட்டி லைன்ல இந்த மனிதனுடைய சிக்கல் பிடிச்ச மனம் அந்த லைன்ல இருந்து நான் தள்ளி நின்று பார்க்கறதுனால நீங்க எந்த இடத்துல தப்பா பிளே பண்றீங்க, நீங்க எப்படி சரியா உங்களால அதை விளையாட முடியும், அந்த குடும்ப சூழ்நிலை எடுத்துக்கிட்டே வியாபார சூழ்நிலை எடுத்துக்கிட்டே துக்கம் இல்லாம ஆனந்தமா எப்படி அந்த லைன் அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய வழிகாட்டுதல்னால ஈஸியா பண்ண முடியுது அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அது உண்மைதாங்கிறது இப்ப எனக்கு அவரோட அனுபவங்களே தெரியுது. ஏராளமான மனச்சிக்கல், இந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கிய குறைவு, அப்புறம் தியானம் மூலமா வெளியெடுத்து வந்தோம்னா நம்ம யாரோட அன்பு செலுத்துறோமோ அவரோட அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்மளுடைய ஆன்மனால செய்ய முடியுது. அதாவது ஒரு யோகாசனம் மூலியமோ இந்த மாதிரி கீழ் நம்ம கை வச்சு அவங்க குணப்படுத்தி அவங்க நோயை தீக்கிற மனநோயாக இருந்தாலும் சரி உடல் நோயாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து அவங்களை கைப்படி போகிற அளவுக்கு நம்ம சக்தியா அன்பா நம்மளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியோட வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமா வாழ முடியும் அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அது மாதிரி முடிவு காலத்துல கூட சட்டை கல்வி எப்படி ஆங்கில மாட்டி நம்ம எப்படி வீட்டில் ஆயா இருக்கமோ அந்த மாதிரி இறப்பு வரும்போது ஆகமான்னு சொல்லி அதை கூப்பிட்டு அதுக்கிட்ட நம்ம உடலை கல்வி கொடுத்துட்டு ஆனந்தமா நம்ம போட்டு போக முடியும். இந்த அளவுக்கு ஒரு ஒரு முழு பொட்டன்ஷியல் உள்ள முழு ஒரு திறமை உள்ள ஒரு ஆனந்த சக்தி நமக்குள்ள இருக்குது. அதை எப்படி வெளிக்கொண்டாது அப்படிங்கிறதா நம்ம சாமியினுடைய முழு செய்தியா இருக்கு. அது மாதிரி நாங்கள் நடந்து வந்து எங்களுக்கு அந்த மாதிரி 3 ஆசீர்வாத சாமி ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். நான் மற்ற ஒரு வழிபாடுகளுக்கான ஒரு கருதியா நான் இருக்கேன் நான் இப்போ. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, குடும்பத்துல அல்லது சொசைட்டில அல்லது பணநிலையில உத்தியோகத்தில் எந்த நிலை நீங்க இருந்தாலும் உங்கள் தொழில் தர்மங்கள் அப்படியே பின்பற்றிக்கிட்டு தடைகள் இல்லாத ஒரு அன்பு எல்லா மனிதர்களுடையும் ஒரு அன்பா அவங்களுக்கு உதவக்கூடிய சக்தியா உங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய வழிதான் சுவாமியோட வழி. அதை எல்லாரும் வந்து அனுபவிக்க கேட்டுக்கொள்கிறேன்.
ஒரு ரேஞ்சர் மூலியமாக தான் சுவாமிஜியோடைய அறிமுகம் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் மெடிடேஷன் ரன் பண்ணாமல் இருந்ததான் அவங்களுக்கு போனோம் ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து ஒரு 1 இயராக கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்து ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துருந்தேன். இப்போ டாக்டர் சொன்னாங்க நெக்ஸ்ட் இது டேப்லெட்ஸும் நீங்கள் எடுத்துணுன்னா மெடிடேஷன் டெக்னிக்கில் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. மெடிடேஷன் ரன் பண்ணுறாங்கிறதுக்காக சுவாமிஜிக்கு போனோம். அப்புறம் தான் அவங்க வந்து ஹீலிங் பவர்ஸ்லாம் நிறைய இருக்கிறத நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணோம். ஸோ அவருடைய டெக்னிக்ஸ் டெய்லி நம்ம ஃபாலோ பண்ண நல்லா எங்களுக்கு ரிலீஃப் நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் இப்போ வந்து நாங்கள் வந்து சுவாமிஜியோடைய ஹீலர்ஸாகவும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இப்போ பெங்களூரில் போய் இப்போ நான் நியர்லி ஒரு 1 மந்த்தாக சுவாமிஜியோட இருக்கிறேன். அப்போ வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நானே வந்து ஆக்சுவலாக பார்த்துருந்தேன். நிறைய பேஷண்ட்ஸ் ரொம்ப க்ரானிக் கேசஸ்லாம் ஹீல் ஆகிறது அதெல்லாம் வந்து கண் கூட நான் பார்த்துருந்தேன். அண்ட் இப்போ என் டாக்டரே ஆக்சுவலாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் எங்கள் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ எந்த மெடிசின்ஸும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்துருக்கு. சுவாமிஜிக்கு போனப்புறம் வித்தின் ஒரு 1 வீக் டைம்ல நல்ல க்யூர் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாரும் இப்போ சுவாமிஜி சொல்ற மாதிரி மெடிடேஷன் டெக்னிக்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எல்லாரும் செல்ஃப் ஹீலிங் பண்ணுறதுக்கு ஒரு இதை வந்து பிளெஸிங் வந்து சுவாமிஜிட்ட வாங்கிக்கணும். இப்போ அவருடைய ஸ்பீச் கொடுக்குறாங்க. சுவாமியுடைய அவர் எப்படி தவவாகி இருந்தாரு அதை பற்றியான ஒரு விளக்கம். சாமி தன்னுடைய 12 வயசுலேருந்து இந்த இறைவன் அப்படிங்கிற தேடுங்கிறத பற்றிகளா இருந்தாங்க. இது சொல்லப்போனால் அவங்க 3ஆவது வயசுலேருந்தே அந்த ஜாதகத்தினால அவங்க சுவாமியுடைய பெற்றோர்கள் மூலியமா நாங்கள் அறிஞ்சிட்டோம். 12ஆவது வயசுல அவர் சுவாமி 12ஆவது வயசுல அவர் திருவண்ணாமலையில் இருக்கும்போது அவருக்கு இந்த வித்யாபாசனம் அப்படின்னு வேறு பண்ற தீட்சை சாமிக்கு ஒரு அமைக்கப்பட்டு அதை தீவிரமாக கடைபிடிச்சு 12ஆம் வயதிலேயே திருவண்ணாமலை மலையில அவர் தவத்தில் இருக்கும்போது அந்த ஆன்மீக அனுபவங்கள முதல் நிலை ஆனந்தமான ஒரு நிலையை சுவாமிஜி அடைந்தாங்க. அதுக்கு அவரோட தேடுதல் இறைவனை நோக்கி தேடணும் முழுமை அடையணும் அப்படிங்கிற தேடுதல் அதிகமாகி அவர் ஒரு காலேஜ் வாழ்க்கைக்கு அப்புறம் மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ணன் அங்கே பிரம்மச்சரிய ட்ரெயினிங்காக சேர்ந்தாங்க. அங்கே கொஞ்ச காலத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் மற்றனுடைய தலைமையிடமான கல்வித்தால அதுக்கப்புறம் பல ட்ரைனிங் அனுப்பப்பட்டு அந்த முறைப்படி தனக்கு முன்னாடி எல்லா விதமான பயிற்சிகளையும் முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு இடையில வந்து இந்த தியானம் சம்பந்தப்பட்ட அனைத்து நுணுக்கங்களையும் முழுமையும் ஒரு புத்தா மாதிரி முழுமையான நிலை அடைந்து இந்தியா முழுக்க கால்நடையாகவே 2000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கால்நடையாகவே பல விதமான இடத்துல தியானம் பண்ணிட்டு கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரைக்கும் நடந்து வந்தார். அப்போ பல விதமான ஞானிகள் ருஷிகளை சந்திச்சு எல்லா விதமான கிட்டத்தட்ட இந்தியா இருக்கக்கூடிய எல்லா விதமான தியான முறைகளையும் பயின்று அதனுடைய நுணுக்கங்களை வெற்றி பெற்று கிட்டத்தட்ட அந்த புத்தர் இருந்தபோது அதுதான் அவருடைய உச்சநிலை ஞான முழுமையான திருப்தியான நிலை. அப்புறம் பாலகிருஷ்ணன் ஆலயத்தில் ரொம்ப நாள் அந்த விஸ்வநாதன் முறையை எடுத்து அவருக்கு ஒரு கட்டளை மாதிரி இங்க கங்கையில பாலகிருஷ்ணனுடைய சாநித்தியம் இருக்கிற அந்த சிவன் கோயில் மாதிரியே சவுத் இந்தியாவில் காவிரி கரையில அதே ஒரு நிலையிலோட ஒரு கோயில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு ஏற்காக போவதாக வந்தாரு. அவர் காவல் உற்பத்தியாக குழந்தை அங்கிருந்து வழிநெடுக்க பல இடத்துல தியானம் பண்ணி அதுக்கு கரெக்டான இடம் எப்படி அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல தான் ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய அதே விதமான வாசன அமைப்போட காவல் உத்தராயணமா அதாவது உத்தரகாவலியா அது வரைக்கும் தெற்கு நோக்கி காவலி கொஞ்சம் திரும்பி அந்த வடக்கு நோக்கி போய் அப்புறம் தெற்கு நோக்கி பாயிற மாதிரி ஒரு வாசனத்தோட பக்கத்துல மயானம் இன்னொரு காவலுக்கு கிழக்கு மாதிரி ஒரு உபநதி மாதிரி ஒரு ஓடை அத்தனை அமைப்போடையும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு சாலிக்கிரமான இடம் அவங்க தேர்ந்தெடுத்து பள்ளிக்கூடத்தில் அந்த ஒரு வாசனம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இப்போ வந்து பாலகிருஷ்ணன் ஆலயங்களுக்காக முயற்சி நடந்துருக்கு.
இப்போ இந்த மாதிரி உன்னதமான நிலைமையான சொன்னோம்னா தனக்குள்ள அந்த சொல்லப்பட்டதுல மற்றவங்க ஆன்மீக முன்னேற்றத்தை ஆற்றக்கூடிய அவருடைய பார்வை அவருடைய கை அசோனாலேயே உங்களை பலபடி ஆன்மீகத்தில் முன்னேற்றி உறுதியான நீங்கள் ஞானியாக இருக்கிற வழியை அந்த நிலைமையில் அவர் இருக்கிறாங்க அதை பார்த்து அதுதான் அவகாசம் செஞ்சுருக்கிறாரு. அந்த மாதிரி நான் அதை செஞ்சேன். இப்போ பெங்களூர்ல 4000 பேர் ஒட்டுக்காக உட்கார்ந்து தியானம் பண்ணி அமைதியாக இருக்கிறதுக்கான பெரிய ஒரு முயற்சியில ஒரு பெரிய தியான மண்டலம் அமைக்கிறதுக்கு இப்ப ஏற்பாடு நடந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு தியான மண்டபம் நடுவில் ஒரு பெரிய லிங்க அமைப்புள்ள ஒரு குருவத்தை அவர் சாமி நிறுவ போறாங்க. அந்த லிங்கத்துக்கு கீழே கர்ப்பம் சொல்ற இடத்துல தன்னுடைய தவ வலிமை அடர்த்தி பல விதமான ஒரு பிரிசியஸ் ஸ்டோனு, கோல்டு, பாதரசம், நாகபாம்புடைய விஷயம், அந்த பலவிதமான உபகரணங்கள் மூலமா தன்னுடைய தவளைக்கு அதை எனர்ஜைஸ் பண்ணி அந்த கர்ப்பத்தை உருவாக்கி அது கீழே இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 காலம் அந்த அந்த தியானங்களை கண் மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு உட்கார்ந்தாலே இப்ப இருக்கக்கூடிய வியாதியில 75% வியாதிகள் தானாவே குணமாயிடும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல உத்தா ஃபீல்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபீல்டு எனர்ஜி ஃபீல்டு உருவாக்குறதுக்கு தான் சாமி இப்போ அங்க வேகங்களை பேர் பண்ணி அந்த வேலை நடந்துருக்கு. அது அங்க இருக்கக்கூடிய புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களால நிறைய ஆதரவு இருக்குது. இப்போ அந்த சேவை சேர்ந்த ஹீலர்ஸுடைய தொடர்பு ரிக்வஸ்ட்னால இப்போ வந்துருக்காங்க சாமி. அவருடைய செய்தி இப்போ சாமி சொல்லப்படுறாங்க. சேலம் அம்மாவுடைய பகுதியில் ஒரு தியான நிலை அமைகிறது. அதுக்கு ஒரு தியான மண்டபம் நீங்க அமைச்சிருக்கலாம். அது சாமி கூட ஆசிரியர் கொடுத்துருக்காரு. அதோட மட்டும் இல்ல தியான மண்டபத்துடைய பதியம் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த தியானம் எடுக்கிறவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். वन्वादीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वजी साक्षिभूतं वामादीकं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. அன்பார்ந்த ஆன்மீக மக்களே, செயல்பாடுகளே, ஒன்றாக சேர்த்துள்ளோம். தியான சிகிச்சையை பற்றிய அடிப்படை விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தியான சிகிச்சை என்பது நாம் உடலுக்குள் இயங்கும் உயிர் சக்தியை தியானத்தின் மூலமாக வெளிப்புறச் செய்து நம் உடலில் ஏற்பட்டிருக்கும் சக்தி குறைபாடு, எல்லா விதமான சக்தி குறைபாடுகளையும் சரி செய்யும் முறையே தியான சிகிச்சை. நோய் என்றால் என்ன? உடலில் ஏற்படும் சக்தி குறைபாடுதான் நோய். நாம் சாதாரண ஆங்கில மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவ முறை கூறுவது போல் ஆங்கில மருத்துவம் நமது உடலை பயோமெக்கானிசம் என்று சொல்கிறது, ஒரு இயந்திரத்தை போல் என்று சொல்கிறது. ஆனால் நம் உடல் ஒரு இயந்திரம் அல்ல. உடலுக்குள் இயந்திரத்தை இயக்கும் ஒரு உயிர் சக்தியும் இருக்கிறது. ஒரு தேரில் அமர்ந்து செல்லும் தேரோட்டி உபநிஷங்கள் இதற்கான உண்மைகள் உள்ளன. நமக்குள் ஒரு உயிர் சக்தி உள்ளது.
மூலமாக நம் உடலில் இருக்கும் மனதில் இருக்கும் எல்லா விதமான குறைபாடுகளையும் நீக்கிக் கொள்வதைத்தான் தியான சிகிச்சை என்று சொல்கிறோம். பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வலி இருக்கிறார், கையிலோ காலிலோ வலி என்றால் கை அல்லது கால் பாகம் வலியுள்ள இடத்திற்கு நாம் மனத்தின் சக்தி ஓட்டம் முழுமையாக சென்றிருக்காது. ரத்த ஓட்டம் வேறு, சக்தி ஓட்டம் வேறு. சக்தி ஓட்டம் என்பது ரத்தத்திற்கு உள்ளியங்கும் ஒரு ஆழ்நிலை சூக்ஷ்ம சக்தி, பிராண சக்தி என்று கூறுவார்கள். இந்த சக்தி ஓட்டம் சரியாக நடைபெறாத போதுதான் அந்த இடத்தில் வலியோ வீக்கமோ குறைபாடுகளோ ஏற்படுகின்றன. நாம் எந்த இடத்தில் சக்தி குறைபாடு உள்ளதோ அந்த இடத்திற்கு சக்தியை பாய்ச்சுவோமானால், அந்த இடத்திற்கு சக்தி சென்றடைய உதவுமேயானால் குறைபாடுகள் தானாகவே தீர்ந்து விடுகின்றன. நம் உடலில் மிக முக்கியமாக 6 சக்கரங்கள், பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்கின்றது ஷட் சக்கரம் என்று 6 சக்கரங்கள் உள்ளன. இந்த 6 சக்கரங்கள் தான் நம்முடைய உடல் மற்றும் மனத்தின் நடவடிக்கைகளை கவனிக்கின்றது. இந்த சக்கரங்களில் சக்தி குறைவோ இயக்க குறைபாடோ ஏற்படும் பொழுதுதான் நம் உடலிலும் மனத்திலும் வியாதிகள் உருவாகின்றன. இந்த சக்கரங்கள் முழுமையாக இயங்கும் பொழுது, சக்தி உணர்வோடு இயங்கும் பொழுது நம் உடலிலும் மனத்திலும் இருக்கின்ற வியாதிகள் வினாடிகள் மறைந்து போய்விடுகின்றது. வயோதிகம் மறைய முடியும். ஒரு காலத்தில் நமது சித்தர்களும் ஞானிகளும் நோயில்லா வாழ்க்கையும் முதுமையில்லா வாழ்க்கையும் வேண்டும் வரை மரணத்தை தள்ளி போடும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழும் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்த முறை தியானம், தியானத்தினால் மட்டும்தான் இது சாத்தியமாக இருந்திருக்கிறது. நாம் அந்த தியானத்தின் மூலம் நிச்சயமாக நம்முடைய உடல் மற்றும் மனக்குறைகளை, ஆன்மீக குறைகளை நீக்கி உடல்நலம், மனோபலம், ஆத்மபலம் பெற முடியும். ஒரு மொத்த ஆன்மீகத்தை பற்றி சில வார்த்தைகளை விளக்க வேண்டுமானால், ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை பற்றிய ஈகம், பௌதீகம் புவியை பற்றிய அல்லது பௌதீக பொருட்களை பற்றியது பௌதீகம். அதே போல் ஆன்மாவை பற்றியது ஆன்மீகம். ஆன்மா என்றால் நம் எல்லோருக்கும் இருக்கும் உயிர் சக்தி தான் ஆன்மா. நம் எல்லோரும் உலகையும் இயங்க வைக்கும் சக்தி ஆன்மா. சூரியனை இயங்க வைக்கும் சக்தி, சந்திரனை இயங்க வைக்கும் சக்தி, பூமியை சுற்ற வைக்கும் சக்தி, கிரகங்களை நகர வைக்கும் சக்தி தான் பிரபஞ்ச சக்தி. அதுவே ஆன்மா. பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தி தான் நமக்குள் ரத்த ஓட்டத்தையும் சக்தி ஓட்டத்தையும் பிராண ஓட்டத்தையும் நடத்துகிறது. பிரம்மாண்டத்தை இயக்கும் அதே சக்தி தான் பிண்டாண்டத்தையும் இயக்குகின்றது. பிரம்மாண்டத்தை இயக்கும் சக்தியோடு பிண்டாண்டம் தொடர்பு கொள்ளும் முறை, பிரம்மாண்டத்தை இயக்கும் சக்தியோடு நாம் தொடர்பு கொள்ளும் முறைதான் தியானம், தொடர்பு கொள்ளும் வழிதான் தியானம். Meditation is the key for ecstasy, freedom and celebration. சுதந்திரத்திற்கும் ஆனந்தத்திற்கும் மனோபலத்திற்கும் உடல் பலத்திற்கும் இவை அனைத்தையும் அடைய தேவையான சாவி தியானம். தியானத்தை ஆழ்ந்து கடைபிடிப்போமையானால் நம்முள் இருந்து வரும் எல்லா விதமான வியாதிகளையும் நம்மால் கடந்து செல்ல முடியும். இன்று மனதுக்கு மருத்துவர்கள் கூறுகிறார்கள் 70% மேற்பட்ட வியாதிகள் நம்முடைய மனத்துள் இருந்துதான் உருவாக்கப்படுகின்றன என்று கூறுகிறார்கள். எனவே 70% மேற்பட்ட வியாதிகளை வெறும் தியானத்தினால் நம்மால் சரி செய்ய முடியும். தியானத்தினால் மட்டுமே எந்த வியாதிகளையும் நேசிக்க முடியும் என்பதை முழுமையாக நாம் உணரவும் நேரடியாக அனுபவிக்கவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தியான சிகிச்சை முகாம். இப்பொழுது ஒரு தியான முறையை விளக்குவோம். தியான முறையை நீங்கள் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது எல்லோரும் அதை செய்ய வேண்டும். பிறகு ஒவ்வொருவராக சிகிச்சை வரலாம். 15 நிமிஷம் இப்போ செய்ய போகிறோம். ஆனால் அது ஒரிஜினலாக அவர்தான் செய்ய வேண்டியது.
எல்லாரும் தனித்தனியாகவும் செய்யறாங்க, கூட்டாகவும் செய்யலாம். இப்போ இந்த 15 நிமிஷம் நம்ம முழுசா கண்ண மூடி ஒரு உடம்புல ஒரு அதிர்வு உண்டு பண்ணணும். அப்படிங்கிற ஒளியோட உடல் முழுக்க நம்ம ஒரு அதிர்வு உண்டு பண்ண போறோம். இது பேர் மகாமந்திரா மெடிடேஷன் பேரு. இந்த 15 நிமிஷமும் நீங்க கண்ண மூடி இருக்கணும். சுவாமி இடையில ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடப்பீங்க. இப்போ இதுக்காக ஒரு 3 விதமான ஒரு விதிமுறை இருக்குது. நல்லா கவனமா நான் சொல்றதை கவனிச்சுருங்க. நம்ம கண்ண மூடி இருக்கிறோம். நம்ம உடலை ஒரு அணுகுலை பாத்திரமா நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அந்த அணுகுலை பாத்திரத்துல இந்த மாதிரி நம்ம வாய் வச்சு அந்த மாதிரி பண்ணலாம். எப்படி ஒரு அதிர்வு வருமோ அந்த அதிர்வை நீங்க உடல் முழுக்க நீங்க ஃபீல் பண்ணணும். எல்லாரும் கண்ண மூடி ஒரு சொல்லுங்க, கண் மூடுங்க, சொல்லுங்க. ஓகே, இப்ப இதெல்லாம் சொல்லும் போது கண் மூடி உள்ள கவனிச்சீங்கன்னா எங்கெல்லாம் அதிர்வு இருக்கும் அதை கவனிச்சுக்கிட்டு இந்த டேப் ஒன்று ஆன் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் மியூசிக் மாதிரி ஒரு பெரிய புத்தா பெல் மாதிரி வந்துட்டு அந்த சப்போர்ட்டோட நீங்கள் கண் மூடி உங்களை காலி பாத்திரமா கற்பனை பண்ணி இந்த யூஸ் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ உள்ள கவனிங்க. அதிர்வு வந்து வயிற்றுல இருக்கலாம், நெஞ்சில் இருக்கலாம், இந்த ஷோல்டர்லாம் இருக்கலாம், தலையில கூட இருக்கும், முகத்தில் இருக்கும், எங்கெல்லாம் இருக்குதோ அதை சும்மா ஒரு ப்ளஸ் ஒரு ரிலாக்ஸாக கவனிக்கணும். ரொம்ப தீவிரமாக ஒரு கூர்மையாக கவனிக்க தேவையில்லை. ரிலாக்ஸாக ஒரு லட்சரோடு கவனிக்கங்க. அப்போ ஒரு 10 நிமிஷம் சாமி இடையில வந்து அது வேற எப்படி செய்யறதுன்னு சொல்லி மைக்கில் சொல்லுவாங்க, அது செய்யலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருக்கணும். நடுவில் தொய்வு ஏற்படாம இது சத்தம் வந்து நான் மைக்கில் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சத்தமா இருக்கணும். உங்க ஆழத்திலிருந்து அது வரணும், லென்த்தா இருக்கணும். எவ்வளவு அதிகமான நேரம் சொல்ல முடியுமோ, நீளமா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி மறுபடியும் ஒரு முறை நீங்க கவனிச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த மாதிரி சொல்லும் போதும் அந்த சொல்லி முடிக்கும் போது ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா உங்க உடம்பு தானாவே உள்மூச்சு வாங்கிக்கும். இப்ப நம்ம இன்னும் சொல்லும் போது வெளிமூச்சு போயிட்டு இருக்கோம். வெளிமூச்சு முழுசா வெளியே போய் முடிஞ்ச உடனே நீங்களா உள்மூச்சு எடுக்க வேண்டியது இல்லை. அதனால கவனிச்சுங்க. அப்படி நீங்களா உள்மூச்சு இருக்க வேண்டியது இல்லை. தானாவே உடம்பு வந்து உள்மூச்சு வாங்குறதுக்கு நீங்க அனுமதிச்சிருந்தா போதும். அந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஸ்டாப் அப்படின்னு இந்த வாய்ஸ் வரும், இந்த சத்தம் வரும். அப்ப நீங்க அந்த சொல்றது நிறுத்திட்டு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய என்ன அதிர்வோ அது அப்படியே அதுக்கப்புறம் மொத்தம் உடம்புக்குள்ள என்ன நடக்குதோ அதை அப்படியே கவனிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் கடைசியில தியானம் முடிஞ்சு கொண்டு அறிவியா நான் மணி நேரத்தில் பேசும்போது மெதுவா கட்டத்தை இருந்து நீங்க வெளியில பார்க்கலாம். தெரியுதா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். கண் மூடி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப சொல்றது ஏதாவது சந்தேகம்னா நீங்க கேட்கலாம். கண் மூடி உட்கார்ந்து இறைவனுக்கு நன்றி, இந்த டெக்னிக் இங்க கொடுத்த இறைக்கு ஒரு நன்றி உணர்வோட முகத்துல ஒரு புன்சிரிப்போட இதை ஆரம்பிங்க. எந்த நிலையில வந்து உங்களுக்கு கஷ்டம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது, கஷ்டப்பட்டு சொல்லக்கூடாது, சொல்லாம சும்மா உணர்ந்துக்கூடாது. நீங்க தொடர்ந்து சொல்லணும், கஷ்டம் இல்லாம சொல்லணும், நீளமா சொல்லணும், சத்தமா சொல்லணும், கொஞ்சம் வரைக்கும் ஆழமா இருக்கிறதா சொல்லணும். இது முழுமையா ஈடுபட்டீங்கன்னா இந்த 1/2 மணி நேரம் மற்றவங்க 4 பேர் கூட நல்லா போடும். நீங்களே தேவைப்படாது. அந்த அளவு சாமி இருப்பிடம் செய்யறதுனால சின்சியரா உண்மையா ஈடுபட்டு செஞ்சீங்கன்னா பல விதமான மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆனா சிம்பிளான ஒரு தியான முறை. இது 2000 பழமையான தியான முறை. இருந்து புத்தகம் வந்துருக்கு. அதனால சின்சியரான தியானம் பண்ணிட்டீங்கன்னா உடல்நிலை மனநிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். தொடர்ந்து சொல்லுங்க. இப்போ மியூசிக் ஆன் பண்ண போறோம். கை எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க உட்கார்ந்து நிலை கை இப்படி மேல்முகமா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தொடையில இப்படி 2 கை இப்படி மேலே பார்த்த மாதிரி அப்படி ஃப்ரீயா வச்சுக்கோங்க. டைட்டா வைக்க வேண்டியதுல கையை எப்படி கோத்துக்கிறதுனாலும் சரி. ஆனால் கோத்தா சிரமம் இருக்கும். கையை பிரிச்சே வச்சுங்க. கையை பிரிச்சு 2 தொடையிலையும் இப்படி வச்சுக்கிங்க.
வேறு சின்ன இடம் இருக்கா? தங்களை மூடியவாறு அமர்ந்திருங்கள். தன்னை கூடவும் தங்களை கூடவும் கண்களை மூடிய நிலையிலேயே அமைதியாக அமர்ந்திருக்கவும் நான் சாந்தமான அமைதியான முகத்தோடு சிரித்த முகத்தோடு அமைதியாக கண்களை மூடி உங்கள் மனதிற்குள்ளும் வெளியிலும் நடக்கும் விஷயங்களை சாட்சியாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மன ஓட்டத்தை எண்ண ஓட்டத்தை பற்றி கவலைப்படாமல் அமைதியோடு